கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டாவதாக கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், குற்றவாளி கார்த்தியை தொடர்ந்து தற்போது மோகன்ராஜ் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, தற்போது நீதிபதியின் உத்தரவு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா 2 பேரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. அதுல ஏற்கனவே கார்த்தி போலீசார் தப்பிக்க முயன்றதுனால அவர் அவருடைய வலது கை கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனால அவரை நீதிபதி நேரடியாக விசாரணை நடத்தி ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தாரு. ஆனால் இந்த மோகன்ராஜ் என்பவர் இந்த வழக்குல சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தெரிந்து காவல்துறைக்கும் தெரியாமல் அவங்களோட பெற்றோரிடம் நாடகம் மாறியதால் குற்றத்துக்கு உடன் சென்ற என்ற பிரிவிலையும் உண்மையை மறைத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுல மோகன்ராஜ் மேல வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழல்ல சூலூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாத்தீங்கன்னா இவரை இன்று 27ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் சிறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். இன்று அந்த தேதி முடிவடைந்தவுடன் நேரடியாக இன்று கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்திற்கு மோகன்ராஜ் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். போலீஸ் மோகன்ராஜை நீதிபதி விசாரித்த நிலையில ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டனால இவங்க 2 பேரும் மத்திய சிறையில சேர்க்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கார்த்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர சூழல்ல இன்னும் ஒரு சில நாட்கள் சிகிச்சை முடிந்து அவரையும் மத்திய சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தான் இவங்க 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் ஒரு பக்கம் போலீசார் வழக்குகளை சேர்த்திருக்காங்க. அதே சமயம் இவர்களை ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு வைத்து பிறப்பித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.